போயிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரயில்ல போனாங்களா? அம்பாசிடர்ல போனாங்களா? ஏர்மையில போனாங்களா? हर नई चीज बिदअत है, तो भी ये सब क्या है? मिनसार वाला करता अगलियतिಗೆ சுன்னத்தான முறை சாஹாபாக்கள் அகல் கொடுத்தாங்க. இதுக்கு பேர் பித்அத்னு சொல்றோம். இக்திரா ஃபி தீன், தீன் இல்லாத ஒன்றை தீனா காட்டுறது, அந்த தீனுடைய ஜுஸா, அந்த தீனில கூட சேர்க்கிறது, புதுசா நுழைக்கிறது. 40 ஃபாத்தியா ஓதுறது வாஜிப்னு ஒரு மனுஷன் கூட தீன்ல நுழைக்கிறான். ஈசால சவாப் மஸ்னூன் சுன்னத். உங்களுக்கு வசதிக்கு தக்கபடி குல் வல்லாஹ் ஓதி நன்மை அனுச்சுக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி நன்மை அனுச்சுக்க, காசு பண்ணாத சோறாக்கி ஏழைகளுக்கு கொடுத்து நன்மை அனுச்சுக்க. அந்த ஒரு சுன்னத்தான விஷயம் ஒரு மனுஷன் பண்ண தீன்ல பரந்து ராஜி மாதிரி திணிக்கிறான். இந்த காலத்துக்கு ஃபாத்தியா தர்றது ஜியா போகிறது ஒரு தீன் மாதிரி ஆக்குற மனுஷன். அந்த கைர தீன் ஆக்குறதுக்கு பேர் பித்அத். கதம் போசி யாரும் தீன்னு சொல்லு. கதம் போசி செய்யாதவன் நரகத்துக்கு போவான்னு எந்த செய்தி சொல்றது? கதம் போசி செஞ்சவன் தான் முரீதுன்னு சொன்னதுல ஒரு செய்தி. முரீது செய்யறதும் காலை நான் சொன்னேன். இன்னொரு லட்சம் சஜிதாவுக்கு போனா தஹஜ்ஜுதுல ஆயிஷா நகை காலில் பதிக்கும். ஆயிஷா நகை காலை எழுத்துக்குவான். அவ்வளவு சின்ன குஜரா. अरे सरकार दो आलम का सर है और सिद्दीक आयशा सिद्दीका का पैर भी लग रहा है. क्या है इन्हें पीर के कदमों पे सर रखा तो सजदा कर जियादती है. अदब बगन मुतबीद माई करने नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम कुलुबुल मोमिनीन अर्शुल्लाह. அது கல்புல் மோமினி முஃபரதா ஒருமையில கொண்டு கல்புல் மோமினி அர்ஷுல்லா. மோமினுடைய கல்பு அர்ஷுண்டா. இப்ப அரிசி ஃபௌகு சமாவாத் இருக்கா, மோமினுடைய கல்பா? அரிசி ஒண்ணு இருக்கு, அது ஃபௌகு சமாவாத், 7 வான மண்டலங்களுக்கு மேல அரிசி இருக்கு, திட்டவட்டமாக இருக்கு. அந்த அரிசில எல்லாம் முஸ்தவியா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கொண்டு நாமும் என்ன நம்மளுடைய சுய அறிவை பத்தி போத்தக்கூடாது. அரிசி ஒரு அரசனுடைய சிம்மாசனம் மாதிரி சிந்தனை செஞ்சு ஒரு அழகான சிம்மாசனமா இருக்கு போறது ஒளிவாக செஞ்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. அதுல முத்துக்கள் மரகதங்கள் அதெல்லாம் கோமிதங்கள்லாம் இருக்கும், அதுல அல்லாஹ் தஆலா இருப்பான். அப்படி தசவர் செய்யப்படும். அப்படி செஞ்சா அரிசின்னு சொன்னாலே அது ஜிஸ்ம் இருக்கு, அது ஜடலம். அல்லாஹு தஆலாவுக்கு பேஜிஸ்ம், அல்லாஹ்வுக்கு ஜடலம் இல்லை. அரிசிங்கிறது ஒரு ஸ்தூல ஒரு என்ன பொருள், ஜடப்பொருள். அல்லாஹ் ஜடப்பொருள் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஜிஸ்மும் இல்லை. அப்ப ஒரு ஜடப்பொருள் அல்லாஹு தஆலாவை கொண்டாந்து உட்கார வச்ச மாதிரி தசவர் செய்யக்கூடாது. நீ முரீது பிள்ளைகள் அல்லாஹ் தசவர் செய்யற முறை சொல்றேன். அதனால்தான் தசவர் ஜாத் ஜாயிஸ் இல்லை. ஏன்னா அது மற்றவங்க மனுஷன் வராது. அதனால தஃபக்குர் ஃபி ஜாத்தில்லாஹி ஜாயிஸ் இல்லைட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தஃபக்குர் ஃபி ஜாத்தில்லாஹ் ஃபதுஹ்லிகு. அல்லாஹ்வுடைய ஜாத்துல தஃபக்குர் செய்யாதீங்க, ஹலாக்கா போடுவீங்க, நாசமா போடுவீங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். தஃபக்குர் ஃபி ஆலா இல்லாஹி, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துல தஃபக்குர் செய்யுங்க. ஜாத் உங்களை அறிவு கேட்டாங்க, ஜாத்தின் உன்ஹு ஜாத்தின் ஜாத்தின் முத்தன் லா முத்தனாஹி ஜாத். இப்போ அரிசி ஒரு ஜடப்பொருளா இருந்தா அல்லாஹ் ஜடலம் இல்லாதவன் ஜடலத்துல எப்படி? அதனால அரிசி ஒரு சிம்மாசனம் மாதிரி தசவர் செஞ்சு அதுல அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொன்னது உண்மை பேச்சு முடியும், ஈமான் முடியும். அரிசி ஒன்று நிச்சயமா இருக்கு, அதுல அல்லாஹ் முஸ்தவியா இருக்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்க? முஸ்தவியா இருக்கிறான். அந்த இஸ்திவா இருக்குங்களே அதனுடைய மானா இருக்கு, அதுல கருத்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்க கூடாது. இது சூஃபியாக்கள் கண்டிச்சு விட்டாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப ஹக்குதால அரிசியில மட்டும் இருக்கிறானா, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறானா? மோமினுடைய கல்பு அரிசி தான். பூமிக்கு கீழே பாதாளத்துல போனாலும் அல்லாஹ் தான் இருக்கு. லவ் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்லி சுஃப்லா லஹபித அலல்லாஹ். பூமிக்கு கீழே பாதா ஹதீஸ் தல்வுன்னு பேரு. நீங்க பூமிக்கு கீழே பாதாளத்துல ஒரு கயிறை போட்டால் அல்லாஹ் மேல விடுவிட்ட. சஹாபாக்களுக்கு ஒரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் திசையில காமிச்சு ஃபௌகு ஸமாவாத் அல்லாஹ் காமிச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்க எங்க ஒரு பக்கமா அல்லாஹ் ஆக்கி விடுவாங்க கருணை நபி அவர்கள் கீழ் பக்கமாக கொண்டு போய் அங்கேயும் அல்லாஹ் தான் இருக்கிறாரு காமிச்சு. ஹக் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் பிரசன்னமா இருக்கிறான். அஷ்ஷஹீதுல் ஹாதிர் அல்லதி லா யகீபு அன்ஹு. ஷஹீத் எப்படி? அவன் காயிபே இல்லை, அப்படி அல்லாஹ் ஹாதிரா. நமக்கு பார்க்க அந்த திறமையை அல்லாஹ் கொடுக்க இல்லை தவிர இந்த கண்ணுக்கு அந்த சக்தி துனியாவில் அல்லாஹ் கொடுக்க. ஏன் கொடுக்க இல்லை? அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு நீ மாறு செஞ்சா கண்ணு குற்றவாளியா போடும். ஏன்னா அறியாதவருடைய குற்றத்தோட அறிந்தவருடைய குற்றம் இன்னும் கடிசா போடும். அதனாலதான் எப்பேற்பட்ட ஆரிஃபா இருந்தாலும் தவறு செய்யும் போது கஃபலத் வரும். ஆரிஃபு கூட தவறு செய்யும் போது கஃபலத் வந்துருதுன்னு சொல்ல. கஃபலத்துனா மறதி வந்துருது. மறதி தைரியத்து வந்துடும். தைரியத்து வராம ஐனியத்துல தவறு நிகழ முடியாது. வாதம் வந்து நம்ம அசல் அதை ஏற்றுக்கணும். சாதாரணமா மனித பழக்கத்துல முடிச்சோம். 2 பேரும் போக ஷேக் வரதுனால காரஞ்சாரமா பேசிக்கிட்டாங்க, சண்டை வந்துருச்சு. நல்லா பாதுகாப்பாங்க. 2 பேர் போய் சண்டை போட்டுக்கிறாங்க. காரஞ்சாரமா பேச்சு நடக்குது. சண்டை போட்டுட்டா எப்படி இருக்கு சண்டை? அடுத்தாப்புல இப்போ ரஃபை எதையும் நாக போட்டிருக்கு, கை நிட்டுற அளவு வரும் போட்டிருக்கு.
அப்ப சடான ஒருத்தர் அங்கிருந்து பார்த்தவர் சொன்னாரு, சர்க்கார் வர்றாங்க. சர்க்கார் வர்றதை நீங்க பார்க்கலன்னா வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. காம்பவுண்ட் வந்துட்டாங்க, கேட்டு தாண்டி சர்க்கார். அந்த சண்டை வேகம் குறையத்தான் செய்யும். அடுத்த வாசம் தனிஞ்சு வரும். சர்க்கார் வந்துட்டாங்க, உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மாதிரியே காட்டாம ஜாலியா உட்காந்து. ஆனா 2 பேரும் முகத்தையும் பார்த்தா அறிகுறிகள் தெரியும். இருந்தாலும் ஒரு ஹயா வளர்த்தா செய்யும். சித்திரத்தில் வரும். அல்லது நீங்க திட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சண்டை போட்டுக்கிறது சர்க்கார் உட்காந்து கேட்டு வருத்தமா நம்ம முடிவு கேட்டு எது இப்படி ஆயிடுச்சா? ஒரு சகோதர முஸ்லீம் இப்படியா சண்டை போட்டுக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க சர்க்கார். அப்ப சர்க்காருக்கு வருத்தம் விட்டாங்க. அந்த ஒண்ணு நினைச்சு அவங்களுக்கு மன வருத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக செயல் நிறுத்ததான் இருக்காது. அப்போ ஒரு மனிதனுக்கு இவன் ஹயா செய்யற மனுஷன் ஹக்கு ஜல்லஷான முத்தாலாவை பிரத்யட்சமாக அவன் காணுவானே, ஆனால் அவன் செய்யக்கூடிய பாவங்களை அவனாலே தாங்க முடியும். அதனால கருணை கடலான ரப்பு சுவர்க்கத்துல தீதார இந்த கண்ணுகளுக்கு வச்சு துனியாவில அகக்கண்ணுக்கு வச்சு அல்ல கல்பு கண்ணாலதான் தரிசிக்கிறான். இந்த கண்ணால எல்லாம் பார்க்க முடியும். பார்க்க முடியாததுனால அவன் இல்லைங்கிற செய்தி சொல்லணும். பாருங்க, அல்லாஹ் வைர மஹ்லூக், ரூஹு மஹ்லூக். ரூஹு மஹ்லூக்னா ஒரு மஹ்லூக்கையே பார்க்க முடியல நம்மளால. சரீரத்துல ரூஹு எங்க இருக்கு, எப்படி இருக்கு, கருப்பா சிவப்பா காத்துமா இருக்கா வாயு மாதிரி என்னமா இருக்கு, அதை கண்டுபிடிச்சிடணுங்கிறதுக்காக பேழையில வச்செல்லாம் பார்த்துக்கிட்டான். கண்ணாடியாலேயே பேழை செஞ்சு பிராண வாயு போற மாதிரி டியூபுகளை சொருவி அவனுக்கு விசுவாசம் ஒண்ணு காத்து போகணும், மூச்சு வர போகலாம் செஞ்சு கடைசி கட்டத்தில் ரூஹு எப்படி போகலாம் பார்த்தான். உடஞ்சு சுக்கா போச்சு தவிர ரூஹை கண்டுபிடிக்க முடியுது. அப்ப ஒரு மனிதனாகிய நாம நம்ம ரூஹையே பார்க்க முடியல, அல்லாஹ் எப்படி பார்க்க முடியும்? ரூஹ் மக்லூக், படைச்ச படத்துல ஒரு படைப்பு, அதெல்லாம் மக்லூக், அதையே பார்க்க முடியல. காலிக ரூஹை எப்படி பார்க்க முடியும்? அதனால பார்க்கிற அந்த சிந்தனை பார்க்கறதுங்கிற லஃப்து வந்திருக்குங்க, பார்க்க முடியாதுங்கிறதும் இல்லை. அந்த பார்க்குதல்ங்கிறது அக கண்ணுக்கு சொல்லும். கல்பு கண்ணுண்டா என்ன? கல்புல ஒரு கண்ணா இருக்கு. கல்பு கண்ணுன்னு சொன்னா அது கல்புடைய ஹக்கீகத்தை இன்னும் நீங்க அந்த பாடங்களுக்கு வரையுது. அதாவது இல்மு மனுஷனுக்கு திறந்தது இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி ஷைல ஷஹீதா இருக்கிறான், எப்படி ஹாதிரா இருக்கிறான், அல்லாஹ் எப்படி ஷைல முஹீத்தா இருக்கிறான். அல்லாஹ் இன்னஹு பிகுல்லி ஷை முஹீத். நீங்க தம்பீசர் அல்ல எச்சரிக்கை செய்யறவங்க, அல்லாஹ் சகல வஸ்துக்களை அடையவளைன்னு சூழ்ந்து இருக்கிறான். அப்ப இந்த வான பூமி எல்லாம் சுத்திக்கிட்டு கவர் பண்ணிக்கிட்டு அல்ல நிக்கிறான். சூழ்ந்துன்னா எப்படி இருக்கிறான்ல? இந்த இஹாத்தத்தை எப்படி, மையத்தை எப்படி, குர்பத்தை எப்படி, அகரபியத்தை எப்படி, அநியத்தை எப்படி, இது நமக்கு தெரியாத மசால். எத்தனை மசால் வேணும்? மையத், குர்பத், அகரபியத், அனியத், இஹாத்தத், இவ்வளவு குர்ஆன்ல சாபித்தாங்க. அதனால மாரிஃபா ஒண்ணு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. எல்லாரும் இதை எதிர்க்கக்கூடியவர்களும் அதை ஒப்புக்கொள்ளதான் செய்யறாங்க. ஆனா இப்ப பிரச்சனை எதுல இருக்கு? உங்க ஷைக்கு சரியில்லை, உங்க ஷைக்கு கோடலாம், அவர் முரீது கொடுக்கறது தகுதி, இதை சொல்லுவாங்க தவிர யாரும் முரீது வாங்க கூடாதுன்னு இன்ன வரைக்கும் உலமாக்கள் சொல்லுது. ஏன் சொல்றாங்க முரீது கூடாதுன்னு சொன்னாங்க? முரீது வாங்கின நாம செய்யக்கூடிய தாறுமான செயல்களை பார்த்து முரீதை எதுக்கிறோம், முரீது வெறுக்கிறோம். முரீது பேரால தொழுகை விட்டுவிட்டா, நோம்பு விட்டுவிட்டா, தானம் இல்லை, கர்வம் இல்லை, முரீது எல்லாம் எல்லாம் மனசுல நினைச்சுட்டா போதும்ல சொல்றோம். தரிகா பேரால் இதெல்லாம் வச்சு அவங்க முரீதை குழி தோண்டி பதைக்கணும்னு முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா அதனால ஷரியத்தை அழிக்கப்படும். முரீது தரீகா வந்தது ஷரியத்தை வலுப்படுத்துறதுக்காக வந்தது. ஷரியத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கு தரீகத். தரீகத்து இல்லாத மனுஷன் ஷரியத்தை வலுப்படுத்த முடியாது. கொஞ்ச நாளையில கோட்டை விட்டுருவான். தரீகத்துடைய பரக்கத்துல தான் ஷரியத்தை முஸ்தஹக்கமாகும். அது இன்னும் கொஞ்சம் கூணிப்பாக. அதனால்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மன் தஸவ்வஃப தஸவ்வுஃப் மட்டும் படிச்சுட்டா ஒரு மனுஷன் வலம் யத்தஃபக்கஹ ஃபிக்ஹ் படிக்க பக்கத்து ஜந்தக், அவன் ஜிந்திக். ஜிந்திக்னா வழிகேடுக்க கூடியான மாதிரி. வமன் தஃபக்கஹ ஃபிக்ஹ் மட்டும் படிச்சுக்கிட்டான், வலம் யத்தஸவ்வஃப் தஸவ்வுஃப்ங்கிற கலையை கற்கையில பக்கத்து தஃபஸ்ஸக ஃபிஸ்க் செய்ய ஃபாசிகா இருப்பான், பாதியா இருப்பான். ரெண்டு பேருக்கு ஃபத்வா இருக்கு. இப்ப முரீது வாங்கின நாம் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருக்க சொன்னானே தவிர அல்லாஹ் தஆலாவை நீ பாரு, நோட்டமிட்டு ஃபிக்ர் செய். தஃபக்குரு ஃபீ சிஃபாத்தில்லாஹ் அஃஆலில்லாஹ் இதெல்லாம் ஜாயிஸ் இருக்கு. ஸாத்துல தஃபக்குர் நம்ம அறிவு எட்டாத வஸ்து. அந்த சிந்தனைகளை நீங்க விட்டுப்படும் கண்டுபிடிச்சு. ஏன்னா ஹதீஸ்லயே வருது, அல்லாஹ்வை பத்தி ஆராய்ச்சியில ஒரு மனுஷன் ஈடுபட்டா ஒரு காலகட்டத்துல வந்து ஷைத்தான் என்ன செய்வானா, அல்லாஹ் எல்லாருக்கும் ஆதியா இருந்தான், ஆதி அந்தம் இல்லாத, அல்லாஹ்வுக்கு ஒரு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை. அப்படி அல்லாஹ் ஆரம்பமா இருந்தா அவனுக்கு முன்னால ஒண்ணு இல்லாம இருந்தா அல்லாஹ் எப்படி ஆரம்பமானான்? அப்ப அவனுக்கு முன்னால எதுன்னு சிந்தனை உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படி ஒரு சிந்தனை உங்க கல்வில வந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதிக்கு. அல்லாஹ்வை வச்சுதான் எல்லா சிந்தனையும் செய்யணும் தவிர அல்லாஹ்வுக்கு முன்னால என்னன்னு சொல்லி
இப்ப உங்களுக்கு தரீக்கத்துல மக்சது பையத்து நீ ஹக்கீம் யாவப்படுத்திட்டு ஹக்கீம் ஃபைஸ் அல்லா ரஹ்மத் செய்யட்டும். யாப்தே ஹக்க அலல் தவாம், யாப்தே யாப்தன் ஃபார்சி வார்த்தை. யாப்தனுக்கு மானா பானைக்கு தன்னலை ஹக்கை அடைந்து கொள்வது. நீங்க உங்களுமே அல்லாவுடைய குவத்தை நோட்டம் விட ஆரம்பிச்சு உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு செய்றீங்க, ஏற்பாடு போகுது. இந்த துணியை துவைக்கிறீங்க, அழுக்கு தேய்ச்சிக்கிறீங்க, சொரிஞ்சுக்கிறீங்க, சாப்பிட்டீங்க, எவ்வளவு வேலைகள் லட்சக்கணக்கான வேலை செய்யும். ஒவ்வொரு வேலையிலையும் நாம செய்யும் பொழுது இதுல குவத்து அல்லாவுடைய தான் நோட்டம் விடும் பொழுது அல்லாவுடைய சிந்தனை வந்துச்சாடிங்களா? இது விக்கிர ஃபேலி, அல்லாவுடைய ஃபேல் சம்பந்தப்பட்ட திக்ர், அல்லது விக்கிர கல்வி, அல்லது விக்கிர கபி. இது முத்தராதிஃபான பேர்கள், பல பேர் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஹயாத் எனக்கு ஏது? அப்ப ஹயாத்தா இருக்கிறதுல ஷிர்க் வந்துருது, இஸ்திராகம். அல்லாவும் ஹயாத்தா இருக்கிற, நானும் ஹயாத்தா இருக்கிறேன், எப்படி முடியும்? அல்லாஹ் ஹசன் செஞ்சுட்டானே, ஹுவல் ஹய்யுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எனக்கு ஏது ஹயாத்து? அல்லாஹ் என்ன ஹயாத்தாக்கணும்? எப்படி ஹயாத்தாக்கணும்? அல்லாஹ் என்ன? அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹயாத்துடைய அந்த அஜல்லியை அந்த தர்த்தவை கொண்டு அல்லாஹ் என்ன ஹயாத்தா வச்சிருக்கிறான்னு தவிர ஒரு தனி ஹயாத்து, தனி ஹயாத்து இருந்தால் என்ன மறுபடி ஷிர்க் வரும். இப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி ஹயாத்தா எனக்கு இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் ஹயாத்து அது யாரும் முடிவில்லாத ஹயாத்து, அல்லது லாயமூத்து, அவனு மௌத்தே இல்லை. நம்ம ஹயாத்து சின்னது, கொஞ்ச காலத்து ஹயாத்து. அப்ப இதுல என்ன வருதுன்னு சொன்னாங்க சூஃபியாக்கள்? மிஸ்லியத்து போயிடுச்சு. அல்லாவுக்கு சம அளவுக்கு ஹயாத்தா இருக்கிறங்கிற ஷிர்க் போயிட்டாலும் முமாசிலத்துடைய ஷிர்க் தங்கி ஹயாத்தா இருப்பதுல ஒப்புமை வந்து. ஆனா சின்ன கிதாபிலேயே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், ஒப்பு உவமை இல்லாதவன், அவனுக்கு சமமும் இல்லை, அவனை போலவும் இல்லை. ஹயாத்தா இருக்குதல்ல, அல்லாஹ் ரொம்ப காலம் ஹயாத்தா இருக்கிறான், அவன் ஹயாத்து ரொம்ப பெருசு, இவன் ஹயாத்து சின்னது என்று சொன்னால் ஹயாத்தா இருக்குதுங்கிற தன்மையில முஷாபஹத்து ஷிர்க், முமாசிலத்துல மிஸ்லியத்துல முஷாபஹத்து ஷிர்க், ஷிர்கே முஷப்பான்னு சொல்றாங்க. அதனால நாம அதைத்தான் களையும். அப்ப என்ன நினைக்கணும்? அவன் ஹயாத்தை கொண்டு என்ன ஹயாத்தா வச்சிருக்கான், அவனுடைய ஹயாத்தை என்ன ஹயாத்தா காட்டிக்கிட்டு இருக்கு. என் அசல் சிபத்து மையத். குந்தும் அம்பா தன்னு எல்லாம் சொல்லிவிட்டேன். நீங்க மையத்தா தான் இருந்தீங்க, ஹயாக்கும், உங்களை நான் ஹயாத்தாக்குறேன். இப்ப அந்த ஹயாத்தா மறுபடியும் நம்மள அறிவு ஞானங்கள் இருக்கு. அறிவு மனுஷனுக்கு இருக்கு. இந்த அறிவு நமக்கு சொந்தம் அல்ல. அறிவுன்னா இல்முக்கு சொல்றதுமா, அரபியிலே இல்முன்னு சொல்றது. இல்முன்னு சொன்னா முத்தலக், இல்முல் அப்தானி வல் அதியானி என்று ரெண்டா பிரிக்கப்படும். அதாவது உலகாதாய கல்வி ஒன்று, மார்க்க ஞானம். அந்த ரெண்டுல இல்முல் இல்முல் அதியான், மார்க்க சம்பந்தப்பட்ட இல்முக்கு உயர்வு கொடுக்கப்படும், தஃதீல். மறுபடி இல்முல் அதியான ரெண்டா பிரிப்பாங்க காயிது கிதாப். இல்முல் அஹகாம், இல்முல் அஸ்ரார், அது இல்முல் உசூல். அதாவது ஒன்று அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்ட இல்மு, அதுக்கு ஷரியத்துடைய சட்டம், ஏவல் விலக்கல், ஹராம் ஹலால் தமீஸ், ஜாயிஸ் நாஜாயிஸ். ஒன்று இல்முல் உசூல், அது அல்லாஹ்வுடைய ஜாத்து சிபாத் சம்பந்தப்பட்ட அகீதாவுடைய இல்மு. அதுல ரெண்டா இல்மு பிரிக்கும் பொழுது உலக இல்மு விட மார்க்க இல்மு உயர்ந்தது. மார்க்க ஞானத்தை ரெண்டா பிரிக்கும் பொழுது சட்ட திட்டங்களுடைய ஞானத்தை விட அல்லாஹ்வுடைய ஜாத் சிபாத் அஸ்ராருடைய இல்மு உயர்ந்தது. அதனாலதான் ஆரிஃபின் துனியாவுடைய இல்மை மனுஷன் எவ்வளவு கரைச்சு குடிச்சிருந்தாலும் அவர் ஒரு ஆலிமுக்கு சமமாக முடியும். மார்க்க சட்ட திட்டங்களை எவ்வளவு கரைச்சு குடிச்சிருந்தாலும் ஒரு ஆரிஃபுக்கு சமமாக முடியும். ஏன்னா அந்த இல்முடைய தரஜாவை பொறுத்து அவருடைய அந்தஸ்து உயர்ந்து போயிடும். இவ்வளவுதான் பிரச்சனை. இப்ப இல்முல் உசூல்ல சுஃபியாக்கள் சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவில் அல்லாஹ்வை பத்தி எப்படி அகீதா வைக்கணும், இந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமானது. அவன் ஹயாத் என்ன ஹயாத்தா காட்டு, அவனுடைய இல்மு தான் என்ன பிரதிபலிக்கும். எல்லா இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மு தான். இந்த கோவலை செஞ்சவனுக்கு இந்த கோவலையை எந்த ஷேக்கில் கொண்டு வரணும், எப்படி ஷகல் கொடுக்கணும், அது டை எப்படி செய்யணும், எப்படி வளைக்கணும், அந்த இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு. இந்த டேப் ரெக்கார்டு செஞ்சவனுடைய இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு. அது இதை செய்தவனுடைய சிந்தனையில் அவனுடைய நிஸ்பத்தில் அல்லாஹ் பிரதி வெளியாக்குறான். ஆக இல்மு அடங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். மக்லூக்குடைய அசல் சிபத் என்ன? ஜஹல், மடமை. நாம இப்ப என்ன நினைக்கிறோம்? தன்னை அறிவாளியா நினைக்கிறோம். இது ஷிர்க். கேட்க போனா என்ன சொல்றோம்? அவனுக்கு எல்லாம் அறிஞ்சவன், அவன் பிகுல்லி ஷைஇன் அலீம் அல்ல, அவன் சர்வத்தையும் அறிஞ்சவன், நான் சிலதை அறிந்தவன். அப்ப பி பாதி ஷைஇன் அலீம் क्या बात हुआ नहीं हुआ? अलीम से आजमा सकते। अब क्या हुआ? मिसलियत में नफी हुई, मिसलियत में शिर्क விட்டுவிட்டான், முஷாபஹத் में शिर्क மாட்டிக்கிட்டான். ஒப்ப வந்துட்டானப்பா, அனைத்தையும் அறிந்தவன் அவன், அவன் அளவில்லாத இல்முடையவன். இல்முக்கு ஒரு அளவு இருக்குங்க, ஹந்து இருக்குங்க. கொஞ்சோண்டு இல்மு எனக்கு இருக்கு, அந்த கொஞ்சோண்டு இருக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதாச்சே. அதான் நஃபி செய்யறதுக்கு பேர் இர்ஃபான் மாரிஃபா. அப்பதான் அவனுக்கு அல்லாஹ் கிடப்பான். இது ஏன் இல்மு இல்லை, இது இல்மு ஹக்.
ஹக்தாலாவுடைய இல்மு என்னில் சுடர் வீசுது, என்னில் பிரதிபலிக்கிறது, தஜல்லி ஆகுது. இல்மு சிஃபத்துமா, அது தஜல்லி பிரதிபலிக்குது சிருஷ்டிகள். இப்ப ஹக்கீம் ஃபைசி நின்றார், ஒரு வகையான இல்மு வந்துச்சு. நீங்க நின்று பேசுனீங்க சமத் ஃபைசி, ஒரு இல்மு வெளியில வந்துச்சு. மௌலவி கமருதீன் நூரி நின்று பேசினா ஒரு இல்மு வெளியாச்சு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இல்மு, ஒரு ஞானம் வெளியாகுது. அது என்ன? அனைத்தும் அல்லாஹ்வுடைய, யாரதும் எதுவும் யாருக்கும் சொந்தம் இல்லை. அதுக்கு பிறகு இராதா, நம்மளுடைய அசல் சிஃபத் இர்திரா. இராதா ரெண்டு பேருக்கு இருக்க முடியாது, இருந்தா மோதிக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துடனே வேற ஒரு நாட்டம் இருக்க முடியாது. ஏன்னா இப்ப அவனுடைய முகாபிலாவில நாடக்கூடிய யாரு? அவன் ஒருத்தனுடைய இராதா தான் கோடான கூடிய சிருஷ்டிகளில் பிரதிபலிக்குது. ஆனா பிரதிபலிக்கும் பொழுது சிருஷ்டிகளுடைய இக்திசா படிக்கு வருது. ஒரு மனுஷனுடைய நாட்டத்துல கொலை செய்யணும் வருது, ஒரு மனுஷன் சினா செய்யணும் வருது, ஒரு மனுஷனுடைய நாட்டத்துல தொழுகொண்டு வருது, ஒரு மனுஷன் நாட்டங்கள் வருது. அந்த நாட்டங்கள் அனைத்தும் ஹக்குல இருந்து வருது. ஆனா மனிதனுடைய இக்திசா, அவனுடைய காபிலியா, இஸ்தியதாத், அது குர்ஆனுடைய பாஷையில ஷாக்கிலாத்னு சொல்றோம். குல்லு யாமல் வலா ஷாக்கிலாத். அதன் படிக்க அந்த நாட்டை வெளியில காலையில கன்றுக்குட்டியை திறந்து விட்டா அது புல்லு திங்கிற நாட்டம், பன்றி குட்டியை திறந்து விட்டா அது போய் திங்கிற புத்தி வருது. அவனுடைய அமைப்புக்கு தகுந்த நாட்டை வெளியாகுது. தவிர நாட்டங்கள் வெளியாகிறது அல்லாஹு தாலா ஒன்று போல வெளியாகிறான். இக்திசாவுல ஷையுடைய இக்திசாவுக்கு தான் சொல்றோம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சுயமான நாட்டம். இன்னைக்கு லால்பேட்டையில நடக்கிற பைத்துன்னூர் நடக்கிற இஸ்திமாவுக்கு போகணும்னு நாட்ட நாட்டை என்னதில்லை, என் ரப்பு நாட்டு. நானும் அந்த இஸ்திமால போகணும்னு என் ரப்பு, நான் என்ன படைச்ச ரப்பு, அதனால இங்க கொடா சேர்த்தேன் நாட்டம். அவன் லங்கர் நடத்துங்கிற நாட்டம் எனக்கு கொடுத்தா, நான் நாடிட்டேன், அது நான் செய்யறேன். அது இந்த நாட்டம் அல்லாவுடையது. தாலீம் செய்யணுங்கிற நாட்டை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், செய்யறேன். தாலீம் கேட்கணுங்கிற நாட்டை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆக நாட்டத்தை அவனுக்கு சொந்தம். ஹயாத்து இல்மு குதிரத்து மஹ்லூக் இருக்கா? இல்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப குவத்து இருக்கு, மஹ்லூக் கொஞ்சோடு இருக்கு. तो फिर शिरक मुशब्बह, शिरक मुशाबहत, मुशाबहत शिरक, அதுவும் ஜாயிஸ். அந்த